வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். மார்ச் மாதத்திற்கான பலன்கள். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஒன்று நினைக்கிறோம், சரியான முறையில் தான் நினைக்கிறோம், செயலாற்றணும்னு அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு தயக்க உணர்வு ஏற்படும். ஒரு சில இடங்களில் சில தவிர்க்க முடியாத தாமதங்களும் தடைகளும் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் கவனம் தேவை. நம்ம செயலாற்றும் விதத்திலும் நம்ம உடல் ஆரோக்கியத்தையெல்லாம் பேணி பாதுகாக்கணும். கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைதான். காரணம் ஏன் அப்படி சொல்கிறேன்? 8ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு இருக்கார், சூரியன், புதன், செவ்வாய், இந்த 4 கிரகமும் எங்கே இருக்காங்க? 8ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ தடைகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் தடைகள் பெரிய தடைகளாக இருக்கா அப்படின்னா பெரிய தடைகள் இல்லை. இப்போ எப்படின்னா சொல்லுவாங்க, இந்த ஹிமாச்சல் பிரதேசம் எல்லாம் பார்த்திங்கன்னா நியூஸில் சொல்லுவாங்க, ஒரே பனி. அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு இதை கொண்டு கிளியர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாட்டாலும் 1 or 2 ஹவர்ஸில் தானே மெதுவாக கிளியர் ஆகும். ஏன்னா அந்த உஷ்ணம், இந்த சூரியன் ஒதுக்க அந்த இதில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அது வழி ஏற்படும். அது போல தான் இது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு டைமிங் சென்ஸ் பார்க்கும்போது அதில் உங்களுக்கு அடி வாங்க சான்சஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு காலையில் 10 மணிக்கு நான் மீட் பண்ணுறேன்னா அவரை மத்தியானம் ஒரு 2 மணிக்கு பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடை, அதுக்கப்புறம் செயல், அப்படி வருது அது. ஆனால் பர்மனெண்ட் தடையாக இல்லை. அப்போது மனசில் உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவை. அப்புறம் பாருங்கள், 9ஆம் வீட்டில் சனியும் சுக்கிரனும் சேர்கிறார்கள். சுக்கிரன் உச்ச கதியை நோக்கி பயணப்படுகிறார். இந்த மாத இறுதியில் சுக்கிரன், அதான் 26ஆம் தேதி சுக்கிரன் மேஷராசிக்குள்ளே வந்துடுவார். அதே நேரத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதி சூரியன் 9ஆம் வீட்டுக்குள்ளே வரார். இதெல்லாம் எப்படி இதோடைய தன்மை ஏற்படுறதுன்னா, பெரிய அளவு உதவிகள் உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு நானே உதவி, எனக்கு நானே நண்பன் அப்படிங்கிற மாதிரி தான் பல காரியங்கள் நடக்கும். சில பேர் கேட்டிங்கன்னா ஃபிலசாஃபிக்கலாக சொல்லுவாங்க, எனக்கு தெய்வம் தான் எனக்கு துணை. என்ன அர்த்தம்? மனிதர்களாகப்பட்டவர்களால் எனக்கு ஒன்றும் வரல, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னை படைத்தவன் என்னை பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஆனால் அது அந்த நம்பிக்கை என்பது கற்பனைன்னே சொல்ல முடியாது. பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், தன்னிச்சையாக கூட நடக்கும். ஆனால் அது தனிப்பட்ட ஒரு முயற்சியாக இருக்குமே தவிர, யாரோ ஒருத்தர் எனக்கு உதவி பண்ணாங்க, நான் என்னை தூக்கி விட்டாங்க, நத்திங் ஆஃப் தட் சார். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல புத்தி எல்லாமே இருக்குது. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் டைமில் சொல்லுவோம், இதெல்லாம் படித்து வச்சுக்கூடா, இதெல்லாம் தான் வரும். உங்களுடைய சுய சிந்தனைப்படி செயல்படுங்கள். அவன் இதை சொன்னான், இவன் இதை சொன்னான்லாம் படித்தா, ஐயோ அவன் சொன்னான்னு நான் கேட்டேனே, செய்யாதீங்க அந்த வேலையை. உங்களுடைய திறமையில் நம்பிக்கை வைத்து செயல்படும் போது நிச்சயம் பேசக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். சொல் பேச்சு கேட்டு நடந்தால் தொல்லைகள் தான் மிஞ்சும். இதை ஞாபகத்தில் வச்சுன்னு செயல்படுங்க. பயப்பட வேண்டாம், நன்மைகள் உண்டு, சில தடைகள், அதன் பின் நன்மைகள். அதே போல் இந்த எக்ஸாமினேஷன் டைம் கொஞ்சம் டைமிங்லாம் இது ரிலாக்ஸ்டாக அலோவ் பண்ணுங்கள். நீங்கள் போகிற நேரத்தில் டிராஃபிக் ஜாம் இருக்கும், கரெக்ட் டயத்துக்கு போக முடியாது. அங்கே போனீங்கன்னா சாரி உன்னை உள்ளே விட மாட்டேன், என்ன ஆச்சு போச்சு, ஒரு வருஷம் உனக்கு வாழ்க்கையில் வேஸ்ட் ஆகிடும். எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் முன்னாலேயே போனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மற்றபடி நன்றாகத்தான் உங்களால் செயல்பட முடியும். பயப்பட வேண்டாம்.
என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.